ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே ஆகாச மாரியம்மன் கதை சிறப்பு என்று சொல்லலாம். முன்னொரு காலத்திலே வளையல் வியாபாரிகள் ஒவ்வொரு ஊராக சென்று வியாபாரம் செய்து வருவார்கள். அதே மாதிரி ஒரு கூட்டணியாக ஒரு 10 பேர் 20 பேர் எல்லாருமே சேர்ந்து போவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் அப்படியே பிரிச்சுண்டு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்து தன்னுடைய இடத்துல எல்லோரும் சேர்ந்து வந்துடுவாங்க. இது அந்த காலத்தில் உள்ள பழக்கம். அதே மாதிரி வியாபாரிகள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வந்து ஒவ்வொருத்தர் வரும்போது ஒவ்வொரு வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு பெரியவர் வியாபாரங்கள் அதே மாதிரி ஒரு இடத்துல முடிச்சுட்டு கடைசியாக சமயபுரத்துக்கு இருக்கிற வலையெல்லாம் கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம், கொஞ்சம் தானே இருக்குது, முடிச்சுட்டு ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரத்துக்கு வந்து வியாபாரம் செய்தார். வியாபாரங்கள் செய்துட்டு எல்லா வலையிலும் ஓடி போயிடுது. கொஞ்சோண்டு பாக்கி இருக்குது. சரி, இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால் ஊருக்கு எல்லோரும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. போயிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு அன்று இரவு அன்னைக்கு அங்கே படுத்திருக்காங்க. அந்த கோயிலே படுத்த உடனே அந்த பெரியவருக்கு ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே ஒரு கனவுகள் வந்துடுது. கனவுலே வந்து ஒரு பெண் வந்து எனக்கு வளையல் போட்டு கொடு, கை நிறைய வளையல் போட்டு கொடு, எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு வளையலை போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. உடனே இந்த வியாபாரியும் அந்த பொண்ணை பார்த்து லட்சணமாக இருக்கா, ஏன்னா அம்பாள் இல்லையாவ, லட்சணமாக இருக்கா, சரி அவளுக்கு கையில் வளையல் என்கிட்ட இல்லைம்மா, இருக்கிற வளையலை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கக்கூடிய வளையலை போட்டு விட்டார். எல்லா வளையலும் உடஞ்சி கீழே விழுந்துருது. உடனே கீழே விழுந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உன்னுடைய கை அளவுக்கு வளையல் என்கிட்ட இல்லை, எல்லாமே சரியாக படுத்துமா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நீ இப்படி கேட்குறியே, நான் வந்து இல்லைன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சிரமமாக கஷ்டமாக இருக்குது, நீ எங்கள் ஊருக்கு வந்துரு, உனக்கு நிறைய வளையல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே அந்த பெண் சிரிச்சுண்டே மறைஞ்சிட்டா. சிரிச்சுண்டே அப்படியே வரும்போது மறைஞ்சிட்டா. என்னடா சிரிச்சுண்டே மறைஞ்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால ஏந்திருந்து அந்த வியாபாரி எல்லாத்தையும் பெரிய வாழ்க்கைலாம் கேட்குறா. அந்த ஒரு அர்ச்சகால்ட்டையும் மற்றும் முக்கியஸ்தானில் உள்ள வாழ்க்கையும் போய் கேட்குறப்ப அவெல்லாம் சொல்கிறா, சமயபுரத்து அம்பாள் வந்துட்டா, உன்ட்ட மாரியம்மன் வந்து வளையல் கேட்டிருக்கா, நீ இப்படி பண்ணிட்டே கொடுக்காம அப்படின்னு சொன்னா. ஐயோ, என்கிட்ட இல்லவே இல்லையே, அம்பாளே என்கிட்ட வந்தாளா, எனக்கு அனுகிரகம் பண்ணாளான்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி வாங்க போவோன்ட்டு இந்த வியாபாரிகிட்டலாம் சொன்னாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம். சரி வாங்கோன்ட்டு எல்லோரும் நேராக ஊருக்கு வந்துட்டா. எல்லாருமே இருப்பிடமாகப்பட்ட நாச்சியார் கோயில் என்ற ஊருக்கு வந்துட்டாங்க, அவளுடைய பூர்வீக இடத்துக்கு. அங்கே வந்துட்டு அவளுக்கு அதே கவலையாகவே இருந்தது. அவருக்கு அந்த பெரியவருக்கு என்னடா அப்படி பண்ணிட்டோமே, நமக்கு வந்து அம்பாள் வந்திருக்கா, அவளை சந்தோஷப்படுத்தலையேன்னு ஒரு கவலையிலேயே மறுநாள் கார்த்தையில் ஒரு முடிவு பண்ணாராம். எல்லாரும் சேர்ந்து வந்து அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்போம், அம்பாளை வந்து வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியம்மன் கோயில் ஆலயத்திலே, நாச்சியார் கோயில் மாரியம்மன் ஆலயத்தில் வந்து கதறி வேண்டினாலாம். அம்மா தாயே, நான் இது பேர் நீ கேட்ட, நான் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி வேண்டினாலாம். பரிபூர்ணமான பிரார்த்தனைன்னா அவ்வளோ பிரார்த்தனை பண்ணினாலாம். மனம் உருகி பிரார்த்தனை பண்ணாலாம். பிரார்த்தனை செய்த எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்த அடுத்த க்ஷணம் ஆகாசத்தில் ஒரு பறவை போல பறந்து வந்துதான். ஆகாசத்தில் பறவை போல் அப்படி பறந்து அப்படியே அன்னவாகனத்தில் வந்து தோன்றினாலாம் அம்பாள். பார்த்த உடனே அவளுக்கு நேராக பார்த்தோன்னு ஆச்சரியமாக படுத்து, நம்ம கேட்டோம் இங்கே வந்துட்டாளே அம்பாள்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேர் வச்சு ஆகாச மாரியம்மா, ஆகாச மாரியம்மா, ஆகாசத்துலேருந்து நீ பறந்து வந்திருக்கியே, உன் பேர் ஆகாச மாரியே, ஆகாச மாரியே போற்றி போற்றி அப்படின்னு வேகமாக பக்தர்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாலாம். அதில் அம்பாளுக்கு ஏக சந்தோஷமாக எடுத்து உடனே அம்பாளை கேட்டாலாம், அம்மா தாயே, நீ அங்கே இருக்க, இங்கே வந்து எங்களுக்கு ஆகாசத்தில் எப்படி காட்சி கொடுத்தியோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீ வந்து என்னுடைய இடத்துல நீ வந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கு மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உன்னுடைய இருப்பிட இடத்தை விட்டு நீ வர முடியாது, விருந்தாளியாக எங்களுக்கு ஒரு 15 நாட்கள் என்கிட்ட வந்தேன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம்.
உடனே நான் வருஷா வருஷம் உங்களுக்கு வந்து அருள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து மறைஞ்சிட்டாளாம். அப்பேற்பட்ட ஆகாசத்திலிருந்தே வந்த மாரியம்மன் தான் ஆகாச மாரியம்மன். ஒவ்வொரு வருடமும் இரவிலே ஆகாசத்தை மார்க்கமாக நாச்சியார் கோயில் வரா. ஆகாச மார்க்கமாக நாச்சியார் கோயில் வந்துட்டு அனுக்கிரகங்கள் எல்லாரும் பண்ணிவிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிடுறா. 12 நாள் விருந்தாளியாக வந்து இங்கே பகல் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது அம்பாள். அம்பாள் இங்கே இருந்து எல்லாருக்குமே அனுக்கிரகம் செய்வதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட ஆகாச மாரியம்மனை அருள் பெற எல்லாம் வல்ல ஓம் சக்தியை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அவளருள் பெறுவோம். நமஸ்காரம். அடுத்த இதழிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம்.